தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். பொதுவாக சினி நட்சத்திரங்கள் நம்ம எதுக்காக ஒரு நடிகருக்கு ஃபேனா இருப்போம், ரசிகரா இருப்போம், நமக்கு பிடிச்சிருக்கும். அப்படிலாம் இருந்தாலும் கூட, வெறித்தனமான ஒரு ஃபேன் அப்படின்லாம் வந்து சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நிலை தான். அதற்கு ஒரு வீடியோ போடணுமா அப்படின்ற கேள்வி கூட வரும். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தோம்னா, நடிகர் அப்படின்றதையும் கடந்து, ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்றதையும் கடந்து, ஒரு மனிதராக அவருடைய வாழ்க்கை பயணம் என்பதனை நம்ம வந்து அதிலிருந்து பல பாடங்களை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்படின்ற வகையில வந்துட்டு கண்டிப்பா அவர் வந்து போற்றப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபராகத்தான் நான் பார்க்கிறேன். திரைப்படங்கள், அவருடைய திரைப்படங்கள்ல அவர் எப்படிலாம் நடிச்சிருக்காரு, அவருடைய திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய டேலண்ட்டு, அப்புறம் அவருடைய ஸ்டைல், இத பத்திலாம் வந்து நெறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்புறம் அவருடைய ஆன்மீக பயணம், அதாவது ஆன்மீகத்தில் எப்படி அவர் வந்து மிக அதிகமாக நாட்டம் கொண்டிருக்கிறார். அது பற்றி அவரே நெறைய பேசியிருக்காரு. இத பத்தியும் நெறைய பேர் ஸ்லாகிப்பாங்க. இதுக்குள்ளலாம் வந்து எல்லாருமே பேசிட்டாங்க. இத புதுசா நான் எதுவும் பேசுறது கிடையாது. அதனால நான் அத பேச போறதில்ல. மாறாக ஒரு மனிதராக அவருடைய வாழ்க்கையை எப்படி கட்டமைத்துக் கொண்டார்? இயல்பா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கே இருக்கக்கூடிய சுக துக்கங்கள், சந்திக்கக்கூடிய சவால்கள், ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பழக்கங்கள், இப்படி நெறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, எதையுமே வந்து ஒரு திறந்த புத்தகமாக வைத்து வாழ்ந்து வருபவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு நான் 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 பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு ஸ்டார்டம் வரும்பொழுது, ஒரு சூப்பர் ஸ்டார்டம் வரும்பொழுது, பணம் வரும்பொழுது, அ நீங்க பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே அறிவுரைகள் நெறைய சொல்ல ஆரம்பிப்பாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களும் நெறைய இடங்கள்ல வந்து அவர் அறிவுரைகளை வந்து சொல்லியிருக்கார். இல்லன்ட்டு கிடையாது. ஆனால் அந்த அறிவுரைகளை எப்படி அவர் சொல்லுவாருனாக்கா, நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய அனுபவத்தில் நான் அ பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட சவால்கள், நான் செய்த தவறுகள் இப்படின்ட்டு இப்படி சொல்றது வந்து அரிதிலும் அரிது. ரொம்ப குறைவான நபர்கள் தான், நான் இந்த தப்பு செஞ்சேன். ஆனா நான் இதிலேருந்து கத்துக்கிட்டேன். நீங்க இந்த தப்ப செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிது. அதுவும் சினிமா உலகத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அரிதுன்னு சொல்லலாம். இதில நீங்க அ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னாக்க, கவிஞர் கண்ணதாசன் அவர்களை சொல்லலாம். கண்ணதாசன் அவர்கள் வந்து நெறைய படைப்புகள குடுத்திருக்காரு. அதில முக்கியமா வனவாசம்லாம் நம்ம ஏற்கனவே நெறைய பேசியிருக்கோம். அரசியல் சார்ந்து நெறைய எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியும். பட் அதில வந்து முக்கியமா ஏன் நம்ம வந்து அதுக்கு அதுக்கு ஒரு ஜெனுவினிட்டி அது சொன்னது உண்மைதான் அப்படின்னு நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, அவர் தன்னையே அதில் விமர்சித்துக் கொள்வதற்கும் தவறியது கிடையாது. தான் தவறு செய்தேன் என்றால், ஆம் நான் தவறு செய்தேன் அப்படின்னு சொல்வதற்கு அவர் தவறியதும் கிடையாது. அப்படியான ஒரு கேரக்டரா தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இருந்திருக்காருன்றத பார்க்க முடியுது. அவர் ஒரு காலத்தில வந்து அ சிகரெட் பிடிச்சதா இருக்கட்டும், இல்ல குடிப்பது போல காண்பித்ததா இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து இளைஞர்கள் பார்த்து கெட்டு போயிருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நெறைய எழுந்திருக்கு. நமக்கே தெரியும் எப்படி பாமக போன்ற கட்சிகள் இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா கொண்டு வந்தாங்க. சமூகத்தின் மீது அக்கறை என்று கூட அதை எடுத்துக்கலாம். இல்ல நம்ம மறுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கூட, நான் அத விட்டுட்டேன். நீங்களும் அத விட்டுருங்க அப்படின்னு அறிவுரை குடுக்கக்கூடிய, அதாவது நான் சொன்னால் என்னுடைய ரசிகர்கள் கேட்பார்கள். நான் சொன்னால் என்னுடைய அபிமானிகள் கேட்பார்கள். அப்படின்ற நிலையில, என்னால் ஏற்பட்ட தவறை நானே சரி செய்கிறேன். அப்படின்னு இறங்கி அவர் வந்து அந்த முயற்சியில அ பேசினது வந்து ஒரு முன்மாதிரியா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னாக்கா, இந்திய திரையுலகத்திலேயே ஒரு முன்மாதிரியாக அது அமைந்ததுன்னு சொல்லலாம். அதேபோல அவருடைய நீங்க அ கெரியர எடுத்துக்கிட்டீங்கனாக்க, கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலத்துக்கும் மேலாக ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்டம் அப்படின்றத கோலோச்சி கையில் வைத்திருப்பது அப்படின்றது மிகப்பெரிய சவால். அது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு கூட சொல்லலாம். அந்த சாதனை வந்து இப்போ நீங்க அமிதாப் பச்சன் மாரியான ஆட்கள் கூட சொல்லுவாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா, திரையுலகத்திலிருந்து வெளியில போயிட்டு, திரும்பி உள்ள வந்து, அதுக்கப்புறம் சாதித்து காண்பித்தார்ன்னு சொல்லலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் திரையுலகத்திலிருந்து வெளியேறவே இல்ல. அவர் 70கள்ல எப்படி ஆரம்பித்தாரோ அவருடைய பயணம், அது அப்படியே தொடர்ந்துகிட்டு, இன்னைக்கு 2024 இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு கூட கூலி அவருடைய படத்தோடைய அந்த சாங் ஒண்ணு வெளியாகியிருக்கு. அது மிகப்பெரிய பிரபலமாயிட்டு வருதுன்றத நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ, அந்த அட்ராக்ஷன வந்து அவர் இன்னும் மெயின்டெயின் பண்றாரு. அதுவும் இந்த வயதில் அவரால் மெயின்டெயின் பண்ண முடியுது அப்படின்றது வந்து இதுவரைக்கும் நான் பார்த்து எந்த ஒரு நடிகரும் அது போன்ற ஒரு சாதனையை படைத்தது கிடையாது. இதையும் கடந்து அடுத்து அவர் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தொடர்புகள். அதாவது அரசியல் ரீதியாக அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள், ஆன்மீக தொடர்புகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதை தவிர்த்து, அவருடைய துறையிலேயே இருக்கக்கூடிய இளைஞர்கள், சாதனையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள்.
இவங்கள வந்து அழைத்து பாராட்ட அவர் தவறுவதில்லை. அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஒரு நல்ல பழக்கமும் அவர்ட்ட இருக்கு. யாராவது ஒருத்தர் டேலண்டடா இருக்காங்க அப்படின்னா, அவைங்கள உடனே அதை கவனித்து, தான் கூப்பிட்டு பாராட்டுனா, அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மென்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு, அந்த பாராட்டுவதற்கான அந்த மெனக்கெடுதல் இருக்கு இல்லையா? அந்த எஃபோர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நல்ல குவாலிட்டியா நான் பார்க்குறேன். ஒரு மனிதரிடம் இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. நான் எதுக்கு இத செய்யணும்? இப்ப நான் பாராட்டி என்ன ஆகப்போகுது? நான் பாராட்டலன்னா என்ன ஆகப்போகுது? நான் ஏன் வை ஷுட் ஐ வேஸ்ட் மை டைம்ன்னு இல்லாம, தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி, அது எந்த துறையாக வேணா இருக்கட்டும். பல துறைகள்ல நான் சொல்றது வந்து ஜஸ்ட் ஒரு திரைத்துறை மட்டும் கிடையாது. இல்ல அரசியல் மட்டும் கிடையாது. பல்வேறு துறைகள்ல. அது மாதிரி வந்து கூப்ட்டு பாராட்டும் குணம். அடுத்து அவர்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி என்னன்னா, நீங்க போய் அவர்ட்ட பேசுறீங்க, ஒரு கன்வர்சேஷன் வைக்கிறீங்க அப்டின்னாக்க, எதிராளி என்ன சொல்றாங்கன்றத முழுவதுமாக உள்வாங்கக்கூடிய அந்த பக்குவம். அது கண்டிப்பா வயதின் காரணமாகவும் கூட இருக்கலாம். பட் அந்த பக்குவம் வந்து அவருக்கு நெறைய இருக்குன்றத நம்மால பார்க்க முடிகிறது. ஏன்னா, ஒரு சமீபத்தில கூட ஒரு அரசியல் தலைவர நான் சந்திக்க நேர்ந்தது. அவர் சமீபத்தில சூப்பர் ஸ்டார் அவர்களை சந்தித்தார். அ அப்போ அவர் சொன்னாரு, நான் சந்தித்தபொழுது நான் பேசினத முழுவதுமா உள்வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் சில சந்தேகங்கள் இருந்தபொழுது அவரே என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது இப்படியா? அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அவருடைய அபார ஞாபக சக்தி. நெறைய விஷயங்களை ஞாபகம் வைத்து, இது வந்து அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைவு கூறக்கூடிய அளவிற்கு அவருக்கு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவருடைய பிஸி ஸ்கெட்யூல்ல, அதாவது இன்னைக்கும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கும் முன்னணி நடிகர்ன்னு எடுத்தீங்கன்னாக்க அவர தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கின்ற சூழல்ல கூட, தன்னை சுற்றி என்ன நடக்கிறது? ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குதுன்னு தெரியலன்ட்டு இல்ல. அவருடைய கூற்று என்ன அப்படின்னா, நீங்கள் மீடியாவில காண்பிக்கக்கூடியது. இப்ப கூட சமீபத்தில பார்த்தோம்னாக்கா, இந்த ஒரு அ திருவண்ணாமலையில நடந்த அந்த சம்பவம். அதாவது 7 பேர் வந்து அந்த நிலச்சரிவில வந்து இறந்து போனது குறித்து, "ஐயோ! அப்படியா?" அப்படின்னு அவர் கேட்டாருன்னு பெரிதுபடுத்தினாங்க. ஆக்சுவலி அவர் சொல்ல வந்தது என்னன்னாக்க, 3, 4 நாட்களுக்கு முன்னர் தான் வந்து தினமலர்லயோ ஏதோ ஒரு பத்திரிகையில வந்து 3 பேர் சிக்கிக் கொண்டார்கள், 2 பேர் சிக்கிக் கொண்டார்கள்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 7 பேர் இறந்து போனார்கள் அப்படின்ற செய்தியையே தந்தி உட்பட எந்த மீடியா கேட்டாங்களோ, அந்த மீடியாவே போடல. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதற்காக மீடியா அதை தவிர்த்தது. அப்ப அதை தவிர்த்த பொழுது, அதை சுட்டிக்காட்டும் விதமாக தான் அவர் சொல்றாரு, "ஆமா எனக்கே தெரியலன்ட்டு." உண்மை அதுதான். அவருக்கு மட்டும் இல்ல. பெரும்பான்மை தமிழகத்துக்கும் விஷயம் தெரியல. அப்போ அவருக்கு இது தெரியலையே, அவருக்கு இது அக்கறை இல்லையே நீங்க சொல்லக்கூடாது. அக்கறை உங்களுக்கு இருந்திருக்கணும். நீங்கள் விவாதம் நடத்தி இருக்க வேண்டும். அன்றைக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், என்ன விவாதத்தை மீடியாவில் நீங்கள் நடத்தினீர்கள்? நீங்கள் நடத்திய விவாதம் அதிமுகவில் குழப்பம் இருக்கிறதா? இல்லையா? இரட்டை இலை கிடைக்குமா? கிடைக்காதா? இதுதான் இவர்கள் நடத்திக் கொண்டிருந்த விவாதம். 7 பேர் வரலாறில், அதாவது நீங்க நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நிலச்சரிவில வந்து இந்த அளவுக்கு ஆட்கள் இறந்து போனதுன்னு சமீபத்திய வரலாறுல நடந்தது கிடையாது, தமிழ்நாட்ல. அப்போ அது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சூழல்ல, அதை எடுத்து பேசணும் அப்படின்ற ஒரு நிலை கூட இல்ல. அதுவும் 18 மணி நேரம் நிவாரணம் அங்க வந்து போய் சேரவில்லை. அங்க போய் ரெஸ்க்யூ எஃபோர்ட் எதுவும் நடக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு கூட அரசாங்கத்திடமிருந்து நேரடியான சரியான பதில் இல்லைன்றத கூட எடுத்து விவாதிக்காத ஒரு மீடியா, அவரிடம் போய் மைக்கை நீட்டி, நீங்க உங்களுக்கு அக்கறை இல்லையான்னு சொல்றது வந்து என்ன மாதிரியான ஒரு லாஜிக்ன்னு எனக்கு புரியல. ஸோ எதுக்கு இத சொல்ல வரேன்னா, அவர் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறாரா? ஆமாம். அவருடைய ரசிகர் மன்றத்தை வைத்து ஏகப்பட்ட மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாரா? ஆமாம், ஈடுபட்டிருக்கிறார். பல விஷயங்கள் பலவேறு நபர்களுக்கு செய்திருக்கிறார். அதை வெளியே சொல்லாமல் இருந்திருக்கிறாரா? ஆமாம். பல நன்மைகளை செய்திருக்கிறார். அதை யாருமே வெளியில சொன்னது கிடையாது. சில விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. அவங்களா வெளில வந்து சொன்னா தெரிய வருமே தவிர்த்து, பரவலா அவர் வெளியில சொல்வதை விரும்பியது கிடையாது. அடுத்து அவர்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நல்ல குவாலிட்டி என்ன அப்டின்னா, அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும். அவர்களோட ஒரு ஒரு நட்புறவு பேணுவது. அரசியல் கட்சியா இருக்கட்டும், இல்ல வேற பிரமுகர்களா இருக்கட்டும், அவருடன் நட்புறவு பேணுவது என்பது, அவர்கள் இவர் மீது எங்கேயாவது ஒரு முறை, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ஏதாவது ஒரு காழ்ப்பு காமிச்சிருப்பாங்க, இல்ல ஒரு வெறுப்பை காமிச்சிருப்பாங்க, இல்ல கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் கடந்து, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதையெல்லாம் மறந்து, அதை ஒரு வன்மமாக மனதில் வைத்திராமல், அத வந்து அவங்களோட அதே நட்புறவை தொடர்வது அப்படின்றது ஒரு அபாரமான ஒரு குவாலிட்டி. அதுவும் அவரிடம் இருக்கு. அப்போ இத்தனை குவாலிட்டியும் ஒருங்கே பெற்றிருக்கின்ற காரணத்தினால தான், இத்தனை ஆண்டுகள் அவரால வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில தாக்கு பிடிக்க முடிந்தது. மக்கள் மனதில வந்து இடம் பெற முடிந்தது. அவர் மீது நெறைய பேருக்கு கோவம் வரலாம். அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பின்வாங்கிட்டாருன்ட்டு. யார் வயித்திலயும் அடித்து அவர் பின்வாங்கல. யாருடைய வாழ்க்கையையும் கெடுத்து அவர் பின்வாங்கல.
இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ரசிகர்களுடைய நலன் கருதி தான் அவர் வந்து பின்வாங்கினார். அதையே ஒரு கோவமா வச்சுக்கிட்டு அவர் மேல பாய்வது அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சில பேர் இல்ல. நெறைய பேர் அதில அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடியது என்னன்னா, அரசியலுக்கு ஒருவர் வருவதும், வராமல் போவதும், அதற்கான வேண்டி தயாரிப்பு பணிகளில் அவர் ஈடுபட்டதும், இது எல்லாமே வந்து உங்கள் கண்முன்னே நடந்த விஷயங்கள் தான். எதுவுமே ஒளிவு மறைவில் நடக்கல. அப்படின்னும் பொழுது, அவர் சொல்லக்கூடிய காரணங்களும் கூட இதை நம்ப முடியவில்லைன்னு நீங்க சொல்றத முதல்ல ஏத்துக்க முடியாது. அவர் எடுத்த முடிவு அந்த அ கட்டத்தில தவிர்க்க முடியாத ஒரு முடிவு. இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது, அது நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய நமக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் கூட, அவரை பொறுத்தவரைக்கும் அது அந்த ரசிகர்களுடைய நலன் கருதி அதை எடுத்த முடிவு அப்படின்றதுல உறுதியா இருக்காரு. ஸோ அரசியல்ல இருந்து அவர் விலகினாலும், அரசியல் அவரை விட்டு விலகாமல் இருக்கிறது. திரைத்துறையிலிருந்து அவர் விலகுதல் அப்படின்ற பேச்சிற்கே இடமில்லை என்கிற அளவுல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்டம்ல இருக்காரு. தனிப்பட்ட விதத்தில ஒரு ஒரு அற்புதமான மனிதராகவும் இருக்கிறார். அவருடைய ஆன்மீக பயணம் என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம் என்பதனால் அதற்குள்ள நான் செல்ல விரும்பவில்லை. அதிலும் அவர் நாட்டம் கொண்டவராக இருக்கிறார். ஸோ ஒரு ஒரு முழுமையான மனிதராக a man who has understood his feelings, a man who has understood his success, a man who has understood where he stands in society அப்படின்ற நிலையில ஒரு முழுமையான மனிதராக அவர் இருக்கிறார் என்ற வகையில, அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த சொசைட்டிக்கு அவர் செய்திருக்கின்ற நன்மை, அதாவது எல்லோரையும் வந்து என்டர்டெயின் பண்ணி ஒரு 3 மணி நேரம் எல்லாரும் போய் உட்கார்றாங்க. இல்ல அவருடைய படத்த பார்க்குறாங்க. சின்ன குழந்தை கூட அவருடைய பாடல்களை பார்க்கும் பொழுது, அது துள்ளி குதித்து வந்து உற்சாகம் அடைகிறது அப்படின்ற நிலையில, இவ்வளவு ஆண்டுகள் எல்லோரையும் என்டர்டெயின் செய்ததற்கும், அடிப்படையில் நல்ல மனிதராக வாழ்ந்து வருவதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி, வணக்கம்.